நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாத ராசி. மார்ச் மாதம், இந்த மாசம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், கிரக மாற்றங்கள் நிகழ்ந்தது. மெயினா சனி பகவான், சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி ரொம்ப மெமரபிளா இருக்க போகுது. இந்த மார்ச் மாசம் லைஃப்ல ஒரு மெமரபிளா இருக்க போகுது. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னா இந்த வருஷத்திலேயே இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் மீனராசிக்கு போறாரு. அங்க கிரக யுத்தம் நடக்க போகுது. சனி, சூரியன், ஏன்னா பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு கீழே ஒண்ணு மேல, ஒண்ணுக்கு ஒண்ணு மேல நோக்கி போகும்போது, எதிரும் புதிருமா போகும்போது அந்த கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. நட்பு கிரகங்கள் இருந்தா அது பலமான கிரக சேர்க்கை அப்படின்னும், பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு மேல நேருக்கு நேர் போச்சுனாக்கா கிராஸ் பண்ணிட்டோம்னா அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உத்திரட்டாதியில இருக்காரு அப்படி வச்சுப்போமே. போராட்டாதுல சனி உத்திரட்டாதிக்கு டச் பண்ண போறாருன்னா அப்ப அது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானை நோக்கி சனி பகவான் செல்வது. அப்ப இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்குது. சூரிய பெயர்ச்சி நடைபெறுகிறது பங்குனி மாசம். அதே போல அந்த இடத்துல சுக்கிரனும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சனி, சூரியன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை முழுவதுமாக ஒரு நல்ல கிரக காம்பினேஷன் சொல்லலாம். சூரியன் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த தத்துவம் உடையவர். சுக்கிரன் அதே போலதான் ஃபேமஸ் ஆனவர். செலிபிரிட்டி சனி பகவான், எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவர் தான். இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மார்ச் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம் பாருங்க. மீன ராசி, மார்ச் மாசம் மீன ராசி. இந்த சனி பயிற்சி நடந்துட்டுனாக்கா ஜென்ம சனி ஆரம்பம். ஆனா பாருங்க, மீன ராசி என்பதிலே ஜென்ம சனி ஆரம்பம் தான். ஒரு 3 மாசம் முன்னாடியே சனி பகவான் தன்னுடைய வேலையை காமிச்சிருப்பார். யாருக்கெல்லாம் இந்த சுகர், பிபி இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி பேஷண்டா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 3 மாசம் முன்னாடி, 6 மாசம் முன்னாடியே அவங்களுக்குலாம் ஒரு ஆப்ரேஷன். நிறைய அன்பர்களுக்கு இந்த மீன ராசியில ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, அந்த அம்மா ஆந்திர பிரதேசத்துல இருக்காங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க. குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருக்கிறாங்க. சினிமா ஃபீல்டுல இருந்து, திருமண மண்டபத்துல இருந்து, தியேட்டர்ஸ் இருந்து, மால் சென்டர்ல இருந்து, குவாரில இருந்து அவங்க செய்யாத பிசினஸே இல்லை. மீனராசி. அவங்க ஹஸ்பண்டும் மீனராசி. 2 பேரும் ஒரே ராசி. ஒருத்தர் உத்திரட்டாதி மீனம், இன்னொருத்தர் ரேவதி மீனம். ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு ஸ்டோன் போச்சு. ஸ்டோன் படாத பாடு. ஒரு 15 நாள் படாத பாடுபட்டுட்டாங்க. பிரசவ வேதனை தான். பிரசவ வேதனைனா என்னன்றது அந்த ஜென்ஸை கேட்டா தெரியும். அந்த கல்லு வெளியே உடறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துச்சு. துடிச்சுட்டாரு மனுஷன். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போன் பண்ணிட்டே இருப்பாங்க. லைன்லயே இருப்போம் நாம. அந்த அளவுக்கு 2 மாசம் முன்னாடியே இந்த ஜென்ம சனி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்டம்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் சனி பகவான் கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு வகையில ஒரு இடத்துக்கு 2 பேரை வீடு காலி பண்ண சொல்லிருக்கலாம், ஹவுஸ் ஓனர் சண்டை போட்டிருக்கலாம், இல்லைன்னா கடை ஓனருங்க காலி பண்ண சொல்லியிருக்கலாம், சண்டை போட்டுருக்கலாம், எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சண்டைக்கு வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரெகுலரா பிசினஸ் தரக்கூடிய ஒரு கிளைண்ட் அவங்க ஏதாவது இடக்கு வேலை பண்ணியிருக்கலாம், பிசினஸ் இனிமே வராதுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நிறைய நல்லா கண்டினியூவா அந்த பிசினஸ் டக்குன்னு ஸ்டாப் ஆயிருக்கலாம், இல்லை உங்கள்ட்ட வேலை செஞ்சவங்க வெளியில போயிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில ரெகுலரா இன்கம் இருக்கும், அது ஸ்டாப் ஆயிருக்கலாம். ஒரு ரெண்ட் வந்துருக்கும், அது ஸ்டாப் ஆயிருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், அது ஸ்டாப் ஆயிருக்கலாம். இப்ப ஏதோ ஒரு வகையில் 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த சனி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ஆஸ்பத்திரி செலவுகளாக இருக்கலாம்.
ஒரு ஆபரேஷன் ஆகுதுங்களா. இந்த மீன ராசியை பொறுத்தவரையில கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க யாராக இருந்தாலும், உள்நாடு வெளிநாடு, நீங்க எங்க இருந்தாலும் என்னுடைய அட்வைஸ் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் அது மாணவ செல்வங்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும். சார் இப்போ எங்க வீட்டுக்காருக்கு மீனராசிங்க, அவர் என்ன செய்யணும்? 60 வயசாது, 65 வயசாது, இல்ல 45 வயசாது, 34 வயசாது, 40 வயசாது. இல்லைன்னா என்னோட ஒய்ஃப் மீனராசி சார், அவங்க இப்ப அடுத்து என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன வழிபாடுகள் செய்யணும். அப்ப நீங்கள் மீனராசி யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், மிடில் ஏஜ்ல இருந்தாலும், எந்த குடும்பமாக இருந்தாலும், ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், வணங்க வேண்டிய தெய்வம், போக வேண்டிய கோவில், அங்க போய் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், இல்ல வீட்டிலே ஏதாவது செய்யலாமா, இல்ல நாம ஏதாவது வெளிநாடுகள் இருக்கோம், வெளியூர்ல எங்களால வர முடியாதுன்னு எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியுமா, அட்லீஸ்ட் என்ன தெய்வத்தை நாங்க மனசுல நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு சிறு சிறு பரிகாரங்கள் கட்டாயம் செய்து கொள்வது சிறப்பு. நீங்க எந்த கண்ட்ரியில இருந்தாலும் என்னுடைய அட்வைஸ் இதுதான். ஜென்ம சனி ஆரம்பம் பெருசா அப்புறம் நாம ஜாதகத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு போறதை விட முன்பாகவே ஒரு முறை இந்த மீனராசி என்பவர்கள் தங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நாம எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் நன்மை பயக்கும். அப்ப ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆனா கஷ்டம் வந்துருமா அப்படின்னா, எல்லா ஜென்ம சனிக்கும் கஷ்டம் வராது. நான் எப்பொழுதும் சொல்வதுதான், இப்போ நீங்க ஒரு சுக்கிர தசை நடக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம், ஒரு சுக்கிர தசை நடக்குது, புதன் முடிஞ்சு சுக்கிரன் நடக்குது, சிறப்பா இருக்கும், கவலையே பட வேணாம். ஏன்னா அவர் 3-8 கூடிய சனி வேற கெட்டு போயிருக்காரு. சுக்கிரன் ஏதாவது ஒரு இடத்துல போய் வக்ரம் பெற்று இருந்தாருன்னா தசை சூப்பரா இருக்கும். அவர் சுக்கிரன் வக்ரம் பெற்று இருந்தா தசை சூப்பரா இருக்கும். புதன் தசை நடக்குது, நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவரு போய் ஏதாவது 6-8 மறைஞ்சிருந்தா மாறி போயிடும். அப்போ மீனராசி அன்பர்களே, இந்த ஜென்மசனி எல்லாருக்கும் ஈக்குவலா கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நன்மைகளையும் செய்யும், வாழ வைக்கும். சார், கிரகம் என்பதே மனிதனை திருத்தி வாழ வைக்கிறதுக்கு தான். அவன் எதுக்காக பிறந்திருக்கானோ இந்த பிறப்பை அவனை வெற்றிகரமா வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த கிரகம் அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்கும். அப்படியாக இந்த மார்ச் மாதம் முதல் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம். சொன்னதை செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். மீன ராசி அன்பு.